அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இரு மனங்களை ஒரு மனமாக்க நடத்தப்படும் புனித சடங்கு திருமணம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தில் இருந்துதான் வாழ்க்கை புதிதாக தொடங்குகிறது. நான் என்பதை திருமணம்தான் முதலில் உடைக்கிறது. உறவுகளோடு நம்மை இணைத்து வைக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறையை கற்றுத்தருகிறது. அழகிய லைலா பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் தன் பெயரை பதித்தவர் கவிஞர் பழனி பாரதி. நேர்காணலில் கவிஞர் பழனி பாரதி அவர்கள் பகிர்ந்து கொண்டதிலிருந்து, என்னோட திருமணம் காதல் ஏற்பாடு ரெண்டுமே கலந்தது. காரணம் என்னென்னா, அவர் என்னோட உறவுக்கார பெண்ணாக இருந்ததுனால இயல்பாகவே அவர் மீது எனக்கு காதல் வந்தது. திருமணத்துக்கு அப்புறம்தான் ஏராளமான வாய்ப்புகள் என்னை தேடி வந்தது. ஒரு நாளைக்கு குறைந்தது 10-12 மணி நேரம் பாடல்களை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது. சிந்தித்தேன். என் சிந்தனை வீண் போகலை. ஒரே வருடத்தில் தமிழக அரசின் 3 விருதுகள் அடுத்தடுத்து எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு மனிதனின் முன்னேற்றத்திலும் மனைவி என்பவளே திருப்புமுனையாக இருக்கிறாள். வாழ்க்கை பாடசாலையில் கற்றுக்கொண்டதென்ன என கேட்டபோது நிறையவே கற்றுக்கிட்டேன். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஒருத்தரோட ஒருத்தர் அன்போடும் புரிதலோடும் வாழ்கிறதே வாழ்க்கை. தனியாளாக இருக்கும்போது ஒருவித மரியாதையும், துணைவியோடு இருக்கும்போது இன்னொரு விதமான மரியாதையும் இந்த சமூகத்திலேருந்து நமக்கு கிடைக்கிது. சரியான துணையோடு வாழ்வதே வாழ்க்கை அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். மற்றவங்கள பார்த்து வாழ்கிற வாழ்க்கை புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை தான். அதனால் நாம இருந்தால் மட்டுமே இதுலேயுமே ஜெயிக்க முடியுங்கிறத கற்றுக்கிட்டேன். அதன்படியே செயல்பட்டுட்டும் வர்றேன். மறக்க முடியாத சம்பவம்னு பார்த்தா, உள்ளத்தை அள்ளித்தா படத்தோட 200வது நாள் வெற்றி விழாவுக்கு என் திருமதியோடு மேடைக்கு என்னை அழைத்து அள்ளித்தந்த வெகுமதி. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.